10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 எண்களும் தொடர் வரிசைகளும் பயிற்சி 2.5 4வது கணக்கு பார்க்கிறோம். -11 -15 -19 எக்ஸெட்ரா என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் 19வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கொடுக்கப்பட்டுள்ளது ஒரு கூட்டுத்தொடர் வரிசைன்னு கொடுத்தாச்சு. -11 -15 எக்ஸெட்ரா -19 எக்ஸெட்ரா இது ஒரு கூட்டுத்தொடர் வரிசை. கூட்டுத்தொடர் வரிசைங்கிறத அரித்மெட்டிக் ப்ராக்ரஷன் ஏபின்னு குறிப்பிடலாம். இப்ப இதுல எண்ணாவது உறுப்பு, அதாவது 19வது உறுப்பு இந்த மாதிரி கணக்கிடணும் அப்படின்னா ஃபார்முலா எழுதிக்கலாம். tn ஈக்குவல் டு a பிளஸ் n மைனஸ் 1 இன்டூ டி. எண்ணாவது உறுப்பு கணக்கிடுவதற்கு உண்டான நிபந்தனை. அப்ப இந்த ஃபார்முலா என்ன தெரியணும்? a என்ன, n என்ன, d என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏவோட மதிப்பு -11, d அப்படிங்கிறத t2 மைனஸ் t1 எழுதுவோம். t2 மைனஸ் 15 மைனஸ் ஆஃப் t1ஓட மதிப்பு -11 -15 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 11. அப்ப மதிப்பானது -4. இது d. d ஈக்குவல் டு -4. n நம்ம கணக்கிட வேண்டிய எண்ணோட மதிப்பு என்னது? 19வது உறுப்பு. அப்ப n ஈக்குவல் டு 19ன்னு நம்ம கொடுத்துடலாம். ஸோ t19 ஃபார்முலால கொடுக்குற t என்னல எண்ணுக்கு 19, ஏவோட மதிப்பு -11 பிளஸ் n மைனஸ் 1 19 மைனஸ் 1 இன்டூ டி. டியோட மதிப்பானது என்னது? -4. -11 பிளஸ் 19 மைனஸ் 1 18 மைனஸ் 4 -11 மைனஸ் பிளஸ் இன்டூ மைனஸ் என்ன? மைனஸ் 18 பெருக்கல் 4 72 -11 -72 ரெண்டுமே நெகட்டிவ்ல இருக்கிறனால எண்களை கூட்டிடலாம். 11 பிளஸ் 72 83 மைனஸ் 83 ரெண்டுமே நெகட்டிவ் சைன்ல இருக்கிறதுனால therefore 19வது உறுப்பு t19 ஈக்குவல் டு -83. Thank you.